வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சமையல் செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி டெய்லி யூஸுக்கு குளியல் சோப்பு தான் ஒன்று செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சுருக்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா சோப்பு செய்கிறதுக்கு 50 கிராம் காஸ்டிக் சோடா எடுத்து வச்சுருக்கேன். இதை சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. இது சோப்பு செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள். இது எல்லா கெமிக்கல் கடையிலையும் கிடைக்கும். பாரிஸில் நைனேப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. எல்லா வித கெமிக்கலுமே கிடைக்கும். நான் அங்கே தான் வாங்கினேன். நான் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் தான் எடுத்துருக்கேன். ஒரு கப்பு. இது 50 கிராம். இப்போ மற்ற பொருள்லாம் பார்க்கலாம். ஆலோவேரா 2 எடுத்துருக்கேன். நல்லா பெரிய இதெல்லாம் இருக்குது. 2 இது எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இதை அளந்து தான் கப்பு மெஷர்மெண்ட்டு தான் ஊற்றணும். அது அப்புறம் ஊற்றையில் நான் காமிக்கிறேன். நீங்கள் செக்கு எண்ணெய் கிடச்சா கூட வாங்கிக்கோங்க. நான் வாசத்துக்காக வெட்டி வேறு எடுத்துருக்கேன். நீங்கள் எசென்சியல் ஆயில் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். அதுவும் அந்த கெமிக்கல் வாங்குகிற கடையிலே கிடைக்கும். இன்னொரு கெமிக்கல் சேர்த்துக்க வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வெட்டி வேறு எடுத்திருக்கேன். இது 10 ரூபாய் பேக்கெட்டு, ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க காஸ்டிக் சோடா 50 கிராமையும் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அதை அளந்து அடுத்தது டம்ளர்லேயே 2.5 கப்பு ஊற்றணும். மூஞ்சியை எட்டி வச்சுட்டு ஊற்றணும். அந்த கெமிக்கல் ஆவி மாதிரி அடிக்கும். அந்த கப்பாலே தான் அளந்து ஊற்றணும். அளந்து ஊற்றிட்டு இதுக்கு ஸ்டீல் பாத்திரமாவது பிளாஸ்டிக் பாத்திரமாவது தான் யூஸ் பண்ணணும். அலுமினியமோ பித்தளையோ இது பண்ணிங்கன்னா அலுமினியம்லாம் ஓட்டையாகிடும். இது கரையிற வரைக்கும் கரண்டி வச்சு கிண்டி விடணும். கை வச்சு பார்க்கக்கூடாது. தண்ணி ரொம்ப கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கொதிக்கும்னா இது பபிள்ஸ் வராது. பாத்திரம் நல்லா சூடு ஏறி போகும். காஸ்டிக் சோடா நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் இருக்கணும். அது நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆலோவேராவும் தோல் எடுத்துட்டு கழுவலை. நான் அந்த ஜெல்லை அப்படியே தான் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். வெட்டி வேறும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க சோப்பு மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அந்த காஸ்டிக் சோடா கரைச்சி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ காஸ்டிக் லைன்னு சொல்லுவாங்க அதை. இப்போ நம்ம காஸ்டிக் சோடா எடுத்த கப்பாலேயே 6 கப்பு எண்ணெய் அளந்து ஊற்றிக்கலாம். அதே 2 3 4 5 6 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை கரண்டியால் மிக்ஸ் பண்ணணும். இது கரெக்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். இப்போ இது தேங்காய் எண்ணெயும் காஸ்டிக் லையும் ஒன்றா கலந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலோவேரா ஜெல்லு அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். கலக்க கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டு வரும். தோசை மாவு பதத்துக்கு வரணும். அது இது கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் கிண்டணும். அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த தோசை மாவு பதத்துக்கு வரும். சரி, கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக திக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா ஒரு மாதிரி உறைஞ்சிரும். அதிலே பிடிச்சிக்கும். கீழே அடியில் தண்ணியாகவும் மேலே திக்காகவும் ஆகிடும். அதேமாரி காஸ்டிக் சோடா கரைச்சிட்டு சூடோடு நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் பாலில் உப்பு பட்டா எப்படி திரிஞ்சு போகுமோ அந்த மாதிரி திரிஞ்சு போயிடும். இப்போ கொஞ்சம் திக்காகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வெட்டி வேர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு கலந்துக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஃபுட் கலர் போடலை. ஃபுட் கலர் வேணும்னா பச்சை கலர் வாங்கி போட்டுக்கணும்.
இது ஆலோவேரா வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது, வெட்டி வேரும் அதேமாரி ஸ்கின்னுக்கு நல்லது, ஸ்மெல்லும் கொடுக்கும். நம்ம நேச்சுரலாகவும் இருக்கும். அது இதில் கலந்துருக்க தேங்காய் எண்ணெயும் ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். காஸ்டிக் சோடா இல்லாமல் செய்ய முடியாது சோப்பு, அதனால தான் அந்த காஸ்டிக் சோடா நம்ம கலக்கிறது. இப்போ நல்லா திக்காகிடுச்சு, தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ மோல்டில் ஊற்றியாச்சு. மோல்டு இல்லாதவங்களுக்கு நான் பேப்பர் டம்ளரில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன், அதில் ஊற்றிக்கலாம். இது வளையல் டப்பா, இதுலேயும் நான் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதுலேயும் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் சோப்பு கலவையெல்லாம் எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. பேப்பர் கப்பில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். பேப்பர் கப்பு இந்த வளையல் டப்பாலாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மோல்டில் எண்ணெய் தேவையில்லை, ஏன்னா சிலிக்கான் மோல்டு அது, அதனால் சும்மா எடுத்தாலே வந்துடும். இதில் சோப்பில் இந்த கப்புலாம் வராது, அதனால் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 18 மணி நேரம் இருக்கணும் அது. அதுக்கப்புறம் தான் இது எடுக்கலாம். ஒரு 4 மணி நேரத்தில் எடுக்கலாம், இருந்தாலும் அது ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி ஆகிடும். ஒரு 18 மணி நேரம் ஆனால் தான் சோப்பு நல்லா அழகாக இருக்கும். 18 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். சோப்பு மிக்ஸ் மோல்டில் ஊற்றி 18 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சோப்பு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ மோல்டுலேருந்து எடுத்துக்கலாம். மோல்டில் ஊற்றி வச்ச சோப்பு சூப்பராக நல்லா அதே டிசைனுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பேப்பர் கப்பில் ஊற்றி வச்சதையும் எடுத்துக்கலாம். நம்ம வளையல் பாக்ஸில் ஊற்றி வச்சோம்ல, அதையும் எடுத்துக்கலாம். சோப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனால் கூட நம்ம உடனே இப்போ இதை யூஸ் பண்ண முடியாது. 25 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் கட்டாயமாக இருக்கணும் அந்த சோப்பு. அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த காஸ்டிக் சோடாவோட அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் 25லேருந்து 30 நாள் கழித்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஈஸியாக நம்மளே வீட்டில் சோப்பு செய்யலாம். நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வேப்பிலை சோப்பு செஞ்சுக்கலாம், பப்பாளி பழத்தில் சோப்பு செய்யலாம், இந்த மாதிரி அலோவேராவில் செய்யலாம். இன்னும் என்னென்ன நம்ம இஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக நம்மளே வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.